கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மீகாவின் மூலமாக சொல்லுகிற ஒரு காரியம், மனத்தாழ்மையாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் எல்லாம் நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து, அதாவது இரக்கத்தை ஒரு மனிதனுக்கு மனிதன் செய்து அன்போடு கூட உபசரித்து நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், மனத்தாழ்மையோடு கூட உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று இந்த இடத்திலே நம்மை பார்த்து தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கும் மனத்தாழ்மை என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு மனிதன் பணிவோடும் பண்போடும் தன் அடக்கத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் மனத்தாழ்மை என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போமானால், அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் மூப்பர்களுக்கு, அதாவது வயதிலே முதிர்ந்தவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒருவர், அதாவது சக மனிதன், நம்முடைய குடும்பத்திலே அன்றாட வாழ்க்கையில காணப்படுகிற மனிதர்களோடு கூட மனத்தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். எனக்கன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிற, எதிர்பார்க்கிற, விரும்புகிற ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையுடையவனாய், மனதில் தாழ்மை உடையவனாய் தேவனுக்கு முன்பாக கடந்து போய் அமருகிற ஊழியக்காரராய் இருக்கட்டும், ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், தேவனை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனாக இந்த பூமியில காணப்பட்டாலும் தேவனுக்கு முன்பாக கடந்து போய் உட்காரும் போது அவனுடைய மனதில் தாழ்மையை அணிந்து கொண்டு அவன் உட்காருவானால், அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கிருபை தந்து உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில நான் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பலத்தினால, என்னுடைய சுயத்தினால, என்னுடைய அதிகாரத்தினால நான் பெரியவனாய் இருக்கிறேன், என்னை சார்ந்திருக்கிறவர்கள் அவர்களோடு கூட இருக்கிற பலம், படைபலம், பணபலம், இப்படி பெருமை கொண்டு அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற உலக பிரகாரமான காரியங்களில் பெருமை கொள்ளுகிற ஒருவன், அப்படிப்பட்ட அவனுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள், உங்களில் யாராவது ஒருவர் யாரோ ஒருவரால் கீழ்த்தரமாய் நடத்தப்பட்டிருக்கலாம், அவருடைய வார்த்தைகளால் புண்படுத்தி இருக்கலாம், அப்படிப்பட்ட அவர்களுடைய செய்கையினால, அவர்களுடைய ஏதோ ஒரு காரியத்தினால உங்களை இழிவுபடுத்தி உங்களை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையை அணிந்து கொள்ளுகிற நமக்கோ அவர் கிருபை தந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து பெரியவராயிருந்தும் உயர்ந்தவராயிருந்தும் மேலானதை செய்கிறவராயிருந்தும் எல்லா மேன்மையையும் உடையவராய் இருந்தாலும் நம்முடைய தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின காரியத்தை மனத்தாழ்மையோடு கூட கீழ்ப்படிதலோடு கூட ஏற்றுக்கொண்டு நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவர் சிலுவையை சுமந்து மரித்து பின்பு உயிரோடு கூட எழுந்து நமக்கு முன்பாக அவர் இருக்கிறார். இன்றைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள், மனத்தாழ்மையோடு நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள், மனத்தாழ்மையோடு தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.